கடன் முகாமைத்துவத்தில் சர்வதேச தலையீடு வலியுறுத்தும் செகான் சேமசிங்க. அரசு நிறுவனங்கள் செலுத்த வேண்டிய வரிகள். இலங்கைக்கு படையெடுக்கும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு தலைவர் யாரும் இல்லை. ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் மஹிந்த தேசப்பிரிய வெளியிட்ட அறிவிப்பு. மொட்டுக்கட்சி உறுப்பினர்கள் சஜித்திடம் தாவல். பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ள ஆசிய நாடு. உலகளாவிய கடன் முகாமைத்துவத்திற்கு சர்வதேசத்தின் தலையீடு அவசியம் என நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். உள்நாட்டு கடன் முகாமைத்துவ சவால்கள் மற்றும் தேவைப்படும் மாற்றம் எனும் தனிப்பொருளில் இடம்பெற்ற நாடாளுமன்ற உரையாற்றும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். உலகளாவிய கடன் சவால்கள் பல வகையானவை எனவும் அவை அபிவிருத்தி அடைந்த மற்றும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளின் பொருளாதாரத்திற்கு சவால்களை ஏற்படுத்துவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போது உலகில் அபிவிருத்தி அடைந்து வரும் பல நாடுகள் கடன் நெருக்கடியை எதிர்நோக்கும் நிலையில் உலகளாவிய கடனை நிர்வகிக்க சர்வதேச தலையீடு அவசியமானது என செகான் சேமசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் காலநிலை மாற்றத்தின் நிதி தாக்கம் ஒரு சவாலாக காணப்படுவதாகவும் காலநிலை தாக்கங்களை குறைப்பதற்கும் மாற்றியமைப்பதற்கும் உலக நாடுகளுக்கு கணிசமான முதலீடு தேவைப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய கடன் அல்லாத முதலீடுகளில் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என தெரிவித்த செகான் சேமசிங்க தனியார் மூலதனத்தை கவர்வதற்கு ஏற்ற சூழலை உருவாக்குவதற்கான அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார். அரசு நிறுவனங்களிடமிருந்து வசூலிக்க வேண்டிய நிலுவைத் தொகையை நடைமுறைப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பிட்டியா தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் நிதி ராஜாங்க அமைச்சர் மேலும் தெரிவிக்கையில், அரசு நிறுவனங்களிடமிருந்து வசூலிக்க வேண்டிய வரித்தொகை இன்னும் நிலுவையில் உள்ளது. உலகிலேயே மிக குறைந்த அரசு வருமானம் இருந்த போதிலும் நாடு இப்போது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இயங்குகின்றது. நாட்டில் வரி நிலுவை உள்ளது என்பது அரசு என்ற வகையில் தெளிவாக சொல்ல வேண்டும். முதலாவது, நமது நாட்டின் வரி சட்டத்தில் உள்ள மேல்முறையீட்டு உரிமை. இது உலக நாடுகளிலும் உள்ளது. அரசு வரி சொன்னால் மொத்த மக்களும் சட்டத்தின் முன் சென்று மேல்முறையீடு செய்ய உரிமை உண்டு. அரசு சொன்னாலும் இதை செலுத்த முடியாது என்று நீதிமன்றமாக செல்லும் உரிமைகளுக்கும் உள்ளது. அவ்வாறானவைகள் தான் இங்கு அதிகமாக உள்ளது. இரண்டாவது, அரசு நிறுவனங்கள் செலுத்த வேண்டிய வரிகள் நிலுவை வரி தொகையை வசூலிக்கும் அரசாங்கத்தின் அனைத்து அதிகாரங்களும் இந்த சகாப்தம் அளவுக்கு வேறு எந்த சகாப்தத்திலும் செயற்படுத்தப்படவில்லை என நான் சொல்ல விரும்புகின்றேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகையானது முதல் அரையாண்டு காலப்பகுதியில் 1 மில்லியனை கடக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதத்தின் முதல் 19 நாட்களில் 69,825 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளனர். இதற்கமைய இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் பல சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு தற்போது சட்ட ரீதியாக தலைவர் ஒருவர் இல்லை என கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளரும் மனிதநேய மக்கள் கூட்டணியின் தலைவருமான தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் புதிய தலைவராக நாமல் ஸ்ரீபாலடி சில்வா சட்டத்திற்கு முரணாக நியமிக்கப்பட்டுள்ளதாக தயாஸ்ரீ ஜெயசேகர குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிவித்த அவர், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைக்கு மத்தியில் கட்சியின் புதிய தலைவராக நிமல் ஸ்ரீபாலடி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் துமிந்த திசநாயக்க கட்சியின் பொதுச் செயலாளராகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பான அறிவிப்பு கட்சியின் செயற்குழுவால் அண்மையில் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் குறித்த இருவரினதும் நியமனம் சட்டவிரோதமானது. சுதந்திர கட்சியில் உள்ள ஏனைய உறுப்பினர்கள் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது என தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலை எதிர்வரும் 20/9/2024 தேதிக்கும் 16/10/2024 தேதிக்கும் இடையில் கட்டாயமாக நடத்தப்பட வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். கொழும்பில் தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஜனாதிபதி தேர்தலை பிற்போட முடியும் என எவரேனும் கூறினால் அவர்களின் மூளையை பரிசோதனைக்கு படுத்தி பார்க்க வேண்டும். எக்காரணமாக இருந்தாலும் தேர்தலை
பிற்படு என்பது தவறு. மேலும் தேர்தலுக்கான முதற்கட்ட வேலை திட்டங்களை தற்போது தேர்தல்கள் ஆணைக்குழு முன்னெடுத்துள்ளது. அது தொடர்பில் நாம் ஆராயப் போவதில்லை என்பதோடு அதற்கான உரிமையும் நமக்கு இல்லை. இருப்பினும் தேர்தல்கள் ஆணைக்குழு உண்மையாகவும் நேர்மையாகவும் செயல்படும் என நாம் நம்புகின்றோம். இதேவேளை தற்போது மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்படுவதை சில கட்சிகள் தமக்கு சாதகமாக பயன்படுத்தி வாக்குவட்டையில் ஈடுபடுவதை தடுக்க வேண்டும். மேலும் தேர்தல் காலத்தில் இவ்வாறான அபிவிருத்தி கட்சி சார்ந்து முன்னெடுக்கப்படுவதை கண்காணிப்பு அமைப்பு கவனத்தில் எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவைச் சேர்ந்த பிரதேச சபை உறுப்பினர்கள் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவு வழங்கும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளனர். பதுளை மாவட்டத்தின் ஊவா மாகாணம் மற்றும் எல்லா பிரதேச சபைகளின் முன்னாள் உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்த நிலையில் சஜித் பிரேமதாசவுடன் இணைந்துள்ளனர். அதன்படி பெரமுனவின் எல்லா பிரதேச சபையின் எதிர்க்கட்சித் தலைவராக பதவி வகித்த நிமல் ரஞ்சித் வீரசிங்க, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினர்களான சமதகமல ரத்நாயக்க, ஹேமாவதி குமார் மற்றும் பாரத ரணசிங்க ஆகியோர் இவ்வாறு இணைந்து கொண்டனர். இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியில் புதிதாக 20 லட்சம் உறுப்பினர்களை இணைத்துக் கொள்ளும் செயற்திட்டம் மிகவும் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாக எம்பி சந்திம வீரக்கொடி தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடுகள் பலவும் பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு அங்கீகாரம் அளிப்பதே பாலஸ்தீனம் இஸ்ரேல் மோதலுக்கு தீர்வாகும் என்ற முடிவை முன்மொழிந்து வருகின்றன. இந்த நிலையில் ஆசிய நாடான ஆர்மீனியா பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த விடயம் தொடர்பாக ஆர்மீனியாவின் வெளியுறவு அமைச்சகம் கூறுகையில், இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையிலான மோதலை தீர்க்க பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிப்பதே தீர்வாகும் என தெரிவித்துள்ளது. ஏற்கனவே அயர்லாந்து, ஸ்பெயின், நோர்வே ஆகிய பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ளன. முன்னதாக கடந்த 2011ஆம் ஆண்டிலேயே பாலஸ்தீனம் ஒரு நாடாக செயல்படுத்தப்படுவதற்கான தகுதி பெற்றுள்ளதாக உலக வங்கி தெரிவித்திருந்ததாக ஆர்மீனியாவின் வெளியுறவு அமைச்சகம் மேலும் குறிப்பிட்டுள்ளது. பாலஸ்தீனத்தின் காசா, ராஃபா உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேல் கடந்த 9 மாதமாக நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை 37,000க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளதோடு இதில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என தெரிவிக்கப்படுகின்றது.